நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் கிவ் அவே கொடுக்க போறதா சொல்லியிருந்தோம் 5 நபருக்கு. அதுல ஒரு நபருக்கு மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியுது. நம்ம ரூல்ஸின் அடிப்படையில அவர் புகைப்படத்தை அனுப்பி பெற்றுக்கொண்டார். அந்த வீடியோ கீழ அவரும் கமெண்ட்ல நான் பெற்றுக்கொண்டேன்னு போட்டிருக்கிறாரு. நம்மளும் அவருக்கு அனுப்பின டீடைல்ஸை வந்து ஷேர் பண்றோம், பாத்துக்குங்க. நம்ம யாரை பத்தி வீடியோ போடுறோமோ அந்த நபர் நம்மளை தொடர்பு கொண்டு நிறைய டிஎம் பண்ணார். நான் எதுக்குமே மெசேஜ் அனுப்பல. கடைசியில ஒரு வார்த்தை போட்டிருக்காரு, அந்த கமெண்ட் மட்டும் நீங்க பாருங்க. நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நல்ல விழிப்புணர்வு வீடியோ, யாருக்கும் கெடுதல் இல்லாம ஒரு வீடியோ பதிவு பண்ணி போட்டுட்டு இருக்கிறேன். இதனால தான் அவர் சொன்ன மாதிரி நடக்குதா, இல்ல நல்ல வீடியோக்கள் போடுற இடத்துல போய் இந்த மாதிரி தற்குறித்தனமா கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி கமெண்ட போட்டு அவரோட மனசை நோகடிக்கிற இந்த நபரால அவர் சொன்ன மாதிரி நடக்குதா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரி நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆபாசம் நிறைந்த வீடியோக்கள் வரும்போது அங்க போய் சூப்பர் ரொம்ப என்கரேஜ் பண்ணி நீங்க உங்களோட வீடியோ தான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்களை போடுறாங்க. இந்த விஷயங்கள் மாறணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வீடியோ கிரியேட் பண்ணி போட்டது. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. யார் செய்தது சரி, யாருனால கெடுதல் நடக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க.